அதிமுக ஆட்சி வந்தால் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றப்படும். சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் உறுதி. சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில்நாதன் அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று சிவகங்கை வந்த வேட்பாளர் செந்தில்நாதன் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக சிவன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்நாதன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவின் ஆசீர்வாதத்தோடும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிகாட்டுதலோடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு என்னை அறிவித்துள்ளார். கழக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள், கூட்டணி கட்சி தோழர்களுடன் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பணிகளை தொடங்கியுள்ளோம். கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவாக இருந்த போதிலும் மக்களிடமிருந்து வந்த அனைத்து கோரிக்கைகளையும் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன். சட்டமன்றத்திலும் பலமுறை இது குறித்து கேள்வி எழுப்பி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி எடுத்தேன். இதன் மூலம் பல்வேறு சாலை வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் முக்கியமான திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காவிரி வைகை குண்டார் திட்டம் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கட்சியில் ரூபாய் 17,000 கோடி மதிப்பில் அறிவிக்கப்பட்டு ரூபாய் 800 கோடி நிதியுடன் தொடங்கப்பட்டது. ஆனால் இத்திட்டம் காழ்ப்புணர்ச்சி காலமாக திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் ரூபாய் 3,000 கோடி ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதேபோல் பெரியார் கால்வாய் பாசன வசதியை மேலும் பல கிராமங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இதையும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளேன். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மேலும் காவிரி கூட்டு நீர் திட்டம் அதிமுக ஆட்சியில் ரூபாய் 1,740 கோடி மதிப்பில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. பின்னர் வழக்கு காரணமாக தடை ஏற்பட்டது. அந்த தடையை நீக்குவதற்காக நான் நேரடியாக வழக்கில் பங்கேற்று வாதிட்டேன். அதன் மூலம் தடை நீக்கப்பட்டு திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் பயன்பெற்றுள்ளன. இன்னும் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தேவையுள்ள இடங்களுக்கு தேவையின் அடிப்படையில் திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும். இவ்வாறு மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து செயல்படுவதே என் குறிக்கோள். வரும் தேர்தலில் மக்கள் மீண்டும் என்னை ஆதரித்து வெற்றி பெறச் செய்தால் நிலுவையில் உள்ள அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன்.